அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாமணி ஜோரம் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இப்போ இந்த பதிவில் நம்ம பிப்ரவரி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதில் முதல்ல மேஷ ராசிக்கு பிப்ரவரி மாதம் அப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிப்ரவரி மாதத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 11ஆம் வீடு. 11ஆம் வீடு லாபம் மட்டும் இல்லை, நமக்கு நட்பு, சமூகத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பழக தொடர்புகள், அது மாதிரி நமக்கு நீண்ட நாளாக நம்ம நினைச்சிட்டு இருக்கிற மனசில் நினைச்சிட்டு இருக்கிற குறிக்கோள், இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடமாவும் நமக்கு இந்த 12வது லாபஸ்தானம் சொல்ல 11ஆவது வீடு இருக்கு. 12வது வீட்டில் சனி பகவான் இருக்கார். அதனால உங்களுக்கு 7.5 சனி அப்படின்றது நடக்கிறது. ஸோ இது நமக்கு எந்த விதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு 3வது வீட்டில் 3ன்றது தைரிய விரஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த இடத்துல நிறையா நமக்கு பாதகஸ்தானமாகவும் இருக்குது. அந்த இடத்துல குரு பகவான் உங்களுக்கு 9, 12க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரமாக இருக்காரு. உங்களுக்கு 5வது வீட்டில் கேது இருக்கார். அதனால மனசுல யோசனைகள், சிந்தனைகள், இல்லை தடுமாற்றங்கள், இன்னைக்கு ஒன்று திங்க் பண்ணுறது, அப்புறம் நாளைக்கு இல்லை அப்படி பண்ணால் சரி வராதுன்னு சொல்லி நினைக்கிறது, இது மாதிரி நமக்கு சிந்தனையில் தடுமாற்றங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தும் 5வது இடத்துல கேது இருக்கும்போது. ஸோ இதெல்லாம் நமக்கு எந்த மாசத்துல பிப்ரவரி மாதம் நமக்கு எந்த விதமான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு அதில் பார்க்க போகிறோம். பொதுவாக 12ஆம் வீட்டில் சனிபான் இருக்கிறது உங்களுக்கு செலவினங்களை ஏற்படுத்தும், கொஞ்சம் தூக்கத்தில் கோளாறுகளையும் ஏற்படுத்தும். இந்த 3ஆம் இடத்துல குரு வக்ரமா இருக்குன்றதுனால உங்களோட சகோதரர்கள் அவங்க கூட வாக்குவாதங்கள் வரலாம். வீட்டில் நமக்கு மூத்தவங்க இருக்காங்க இல்லையா, நமக்கு வயசுல மூத்தவங்க, அப்பா, அவங்க கூட ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். அது மாதிரி 5வது வீட்டில் கேது இருக்கிறது பிள்ளைகள் தொடர்பான. என்னடா நெகட்டிவா சொல்றானே, நமக்கு முதல்ல என்ன நெகட்டிவ் தெரிஞ்சுக்கலாம், அப்புறம் நம்ம பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். ஏன்னா இந்த லாபஸ்தானத்துல இவ்வளவு கிரகம் இருக்கிறதுனால நண்பர்கள் மூலமா உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, மேலதிகாரிகள், அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக கூட்டு முயற்சி, நான் நண்பர்கள் சமூக வட்டம்னு சொன்னேன் இல்லையா, அதனால கூட்டு முயற்சி இருக்கு இல்லையா, அது மூலமா உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். நீங்க புரிஞ்சுக்கணும். பொதுவாக இந்த பிப்ரவரி மாதம் ஐடியில் வேலை பார்க்குறவங்க, மீடியாவில் இருக்கிறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, நெட்வொர்க்கிங் அந்த மாதிரி வேலையில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சனி 12ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது, சனி உழைப்புக்கு உண்டான அதிபதி இல்லையா, அதனால கொஞ்சம் வேலை அழுத்தம் இருக்கலாம், வேலை அதிகமான ஒர்க் லோடு அதிகமாக இருக்கலாம். அது மாதிரி எல்லாத்துலையும் ஓவர் திங்கிங், அப்படி பண்ணானா இப்படி பண்ணானா ஒரு நிலையில இல்லாத ஓவர் திங்கிங் இருக்கலாம். அதனால மன அழுத்தங்கள் வரலாம், அதனால தூக்க குறைவுகள் வரலாம். ஸோ அதிகமாக யோசிக்க வேண்டாம், வேலையில கவனம் செலுத்தினோம்னா போதுமானது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு திங்கிங் தன்னால வரும், சரி அதை விட நம்ம இப்போதைக்கு வேலையை பார்க்கலாம், நம்ம அப்படி ஒரு திங்கிங் நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு வாழ்க்கையை ஈஸியா நோத்திட்டு போறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ அதனால அதிகமாக யோசிக்காம உங்களுடைய வேலைகளை கவனம் செலுத்துங்க. அதனால நம்ம 23ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாயும் உங்களுக்கு லாபஸ்தானத்தை, உங்க ராசி அதிபதி செவ்வாய் வந்துடுறாரு. அங்க ஏற்கனவே ராகு வேற இருக்காரு. அதனால ஈகோ கிளாஷ் வரலாம், வாக்குவாதங்கள் வரலாம். அதனால அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும். இது எதிர்பாராத வருமானம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே வர வேண்டிய பெண்டிங்கா இருக்கக்கூடிய பேமெண்ட்ஸு, உங்களுக்கு ஏற்கனவே வர வேண்டிய காசுலாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி மறைமுக வருமானம் சொல்ல போனஸ், இன்சென்டிவ்ஸு, இதெல்லாம் கிடைக்கலாம். அது மாதிரி நீங்க ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதனுடைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறது, இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த வருமானங்கள் வந்தாலும் 12ஆம் இடத்துல விரயஸ்தானம் சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால குடும்பம் சம்பந்தமா, மருத்துவ சம்பந்தமா, டிராவல் பயணம் சம்பந்தமா உங்களுக்கு செலவினங்களும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால வருமானம் வரும். அதை நம்ம செலவு பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் சிக்கனமா இருந்தோம்னா சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதத்தை நீங்கள் பிளான் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கும். பொது குடும்பத்தில் பொறுத்தளவில் கேது 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால வாக்குவாதங்கள் வரும். அதில் உண்மையை மறைக்காமல் நீங்கள் பேசுறது, நல்லா வெளிப்படையாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கூட அவங்க சகோதரர்கள் கூட, அவங்களுடைய கூட உடன் பிறந்தவர்கள வாக்குவாதங்கள் வரலாம். பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டி வரும். குடும்பத்துல பொறுப்புகள் அதிகரிக்கும். அதனால இந்த பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு நல்ல முன்னேற்றமான ஒரு காலமா இருக்கும்.
ச அதான் நீங்க பொதுவா இந்த வாரத்துல வந்து இத தவிர்த்துக்கணும், ஓவர் திங்கிங் தவிர்த்துக்கணும். எதுக்கும் வந்து ஒரு அதிர்ச்சி அடையாம, எதுக்கும் ஒரு ஆங்ஸைட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு பதட்டப்படாம நம்ம எல்லாத்தையும் பண்ணோம்னாலே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வாரத்த பொறுத்தவரை ஹெட்டேக் வரலாம். கண் வந்து ஸ்ட்ரெயின் ஆகலாம். பிபி, சுகர் உள்ளவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. தியானம், நடைப்பயிற்சி அதெல்லாம் பண்ணிக்கலாம். சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானுக்கு எள் விளக்கு போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏழைகளுக்கு ஏதாச்சும் தானம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. புதன்கிழமை அன்னைக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் அதை நீங்க படிச்சீங்கன்னாலே விஷ்ணு சகஸ்ரநாமம் வந்து ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க. அது வந்து நவக்கிரகங்களுக்குள்ள தோஷங்களும் நீங்கக்கூடிய ஒரு சக்தி விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு இருக்கு. அதை மட்டும் நீங்க படிங்க. எதுவுமே வேண்டாம். டெய்லி விஷ்ணு சஹஸ்ரம் இல்லாட்டினா முதல்ல கேளுங்க. முதல்ல விஷ்ணு சஹஸ்ரநாமம் வீட்டில் வந்து ஈவினிங் ஹவர்ஸ்ல ஒழிக்க விடுங்க. விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஒழிச்சோம்னா அந்த இடத்துல வந்து எந்த விதமான நெகட்டிவ் அஸ்பெக்ட்ஸும் இருக்காது. ஸோ அதனால விஷ்ணு சஹஸ்ரநாமம் அதை ஒழிக்க விட்டு நீங்க கேட்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. டெய்லி வந்து அது மாதிரி பஞ்சாட்சரம் சொல்லக்கூடிய ஓம் நம சிவாயா அப்படின்றது வந்து டெய்லி நீங்க சொல்றதுனால 27 முறை, 27 நட்சத்திரங்கள் இல்லையா? ஒரு நட்சத்திரத்துக்கும் ஓம் நம சிவாயன்னு சொல்லி 27 முறை நீங்க வந்து நமசிவாய மந்திரம் சொல்றது, அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க சுவாமியை வேண்டிக்கிறது மூலமா உங்களுடைய மனசு தானே நமக்கு ஆன்சைட்டி அது மாதிரி ரொம்ப ஒரு பதட்டப்படுறது, இல்லை ஓவர் திங்கிங் பண்றது, இதுக்கெல்லாம் வந்து காரணம் மனசு தானே. அதை வந்து சரி பண்றதுக்கு வந்து கடவுளுடைய துணை கொண்டு தான் அதை செய்ய முடியும். அதனால அந்த மாதிரி பண்ணிட்டீங்கனாலே இந்த வாரம் வந்து உங்களுக்கு மிக மிக நல்ல வாரமா இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தளவுல வந்து உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தரக்கூடிய ஒரு மாசமா இருக்கும். இந்த மாசத்தை பொறுத்தளவுல. அதாவது பிப்ரவரி மாசத்தை பொறுத்தளவுல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாசமா இருக்கும். 15 இந்த பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு ஒரு பலவிதமான புதிய வாய்ப்புகள், நண்பர்கள் மூலமா வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஓவர் திங்கிங் மட்டும் குறைச்சிங்க. பொதுவா இந்த மாசம் உங்களுக்கு ரொம்ப நல்ல மாசமா இருக்கும். எல்லாருக்கும் நன்றி. வணக்கம்.